ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப கோயில் சாஸ்தா கோயிலுக்கு வந்துட்டோம். இது பெருங்குளத்தில் இருக்குது. இந்த கோயில் பேர் என்னென்னா ஸ்ரீ வேம்படி சாஸ்தா திருக்கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்குது. காட்டுக்குள்ளே தான் வந்து நடந்து போகணும். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பு கட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ள ஆட்டோ வந்து வர்றதுக்கு இடம் கிடையாது. அங்கேயே நிறுத்திட்டாங்க. நம்ம இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம கொஞ்சம் நடந்து தான் போகணும். வெயில் பார்த்தீங்கன்னா செம வெயில். நான் இப்போ தான் வந்து இந்த சாஸ்தா கோயிலுக்கு வரேன். இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. என்னோடய வீட்டுக்கார் வந்து வந்திருக்காங்க, ஆனால் நான் வந்து வந்தது கிடையாது. இப்போ தான் வந்து முதல் நான் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த கோயிலுக்கு வரேன். நம்ம நடந்து போகிற பாதைக்கு இந்த சைடும் பார்த்திங்கன்னா சின்ன ஓடை மாதிரி போகுது. அதில் நல்லா வந்து இந்த தாமரை இலை வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம். இதான் நம்ம குடும்பத்தோட வேம்படி சாஸ்தா திருக்கோயில் கிட்ட வந்துட்டோம். பங்குனி உத்தரன்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாரும் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இப்போ நாமளும் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது இது வந்து நம்மளோட பொங்கல். நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பொங்கலும் வந்து நல்லபடியாக வந்து பொங்கிடுச்சு. எங்கள் வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா ஓலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரர் வந்து ஓலையை வச்சு தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. நான் வந்து கிண்டி விட்டுட்டு முந்திரி பருப்புலாம் போட்டுட்டு இருந்தேன். கோயிலை சுற்றி கட்டுறவாங்க. ஃபஸ்ட்டு யானை வாகனம் இருக்குது, அதுக்கப்புறம் கருப்பசாமி இருக்கார். உள்ளே பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து வேம்படி சாஸ்தா. அவங்களுக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா பிரம்மசக்தி அம்மன், மாடத்தி அம்மன், அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பேச்சி அம்மன், சொடலமல்ல சாமி இருக்காங்க. சாமிக்கு படப்பு போட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பக்கத்துலேயே வந்து அன்னதானம் நடந்துட்டு இருந்தது. அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்பவும் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து குலதெய்வ சாஸ்தா வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. முதல் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கும் வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.